என்னம்மா பண்ற? மோமோஸ், வெஜ் மோமோஸ். கிச்சன்ல தான் எல்லாரும் இது பண்ணுவாங்க. நீ மட்டும் சம்பந்தமே ஹால்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்ல. வந்து யாரையோ மனசுல நினைச்சதான் மாவு பிணைஞ்சிருக்கா. அப்புறமேட்டு பாரு எவ்வளவு சாஃப்டா வரும். இப்ப நல்லா பிணைஞ்சு இப்படி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நல்ல கையில ஒட்டாம பிணைஞ்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் லைட்டா எண்ணெய் ஊத்தி ஊற வச்சிருங்க. ஓகே. ஆட வெட்டலடா, ஆட வெட்ட. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஆடு வெட்டலடா ஆளை வெட்டதான் டைலாக். பயமா அது கடிச்சிடாத. அது கேட்டாங்களா? எங்கிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். முட்டைக்கோஸ் போடணும். கேரட்டை துருவணும். நார்க்கூடாது. இப்ப என்னத்துக்கு நான் இருக்கிற? நான் முனி. முனியா? காஞ்சனா? அந்த முனி கிடையாது கேர்ள். வெஜிடபிள் நறுக்கி போய். ஏய் யார்ல நீ? துருவ வேணாமோ? சரி வா நறுக்கணும். துருவ ரொம்ப பிடிப்படியா இருக்கும். கேவலமா இருக்கும். பாருங்க அவ பண்ணது அவளுக்கு கேவலமா இருக்குன்னு ஒத்துக்கிட்டா. மாடு மாட்டுக்கு பிறந்த மாடு. இவ வந்து சாஃப்டான கேர்ள்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க. பெரிய ரக்கட் கேர்ள். அந்த அந்த என்ன டைலாக்கு ஏலே இசுக்கு அதுதான் இவ. அந்த மாதிரி ஒரு ரவுடி பொம்பளை. இப்போ நார்மலா தான் பொண்ணு மாதிரி தான் இது. எனக்கு இன்னைக்கு வந்து ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். அதனால எனக்கு கட்ட மாட்டேன். இது நல்லா இருக்கு. அதனால வந்துட்டு இவ சமைப்பான். சத்தமா கூட பேசணும் இல்லையா? என் வாய்ஸ் ரொம்ப கேவலமா தான் இருக்கு. கேரட் சாரி கேரட் முட்டைக்கோஸ் நல்லா துருவி. நான் கேரட்டை மட்டும் துருவிக்கேன். முட்டைக்கோஸை நான் நறுக்கிருக்கேன். சரி இது இங்கிலீஷ்ல கேரட் முட்டைக்கோஸ் ஐ காட்டிஃபைங். இங்கிலீஷ்ல முட்டைக்கோஸ் என்னது? இங்கிலீஷ்ல முட்டைக்கோஸ் தானே. இங்கிலீஷ்ல முட்டைக்கோஸ் என்னது? இங்கிலீஷ்ல முட்டைக்கோஸ் என்னது? முட்டைக்கோஸ் தானே. மர்க்கா சொல்லு. முட்டைக்கோஸ் தானே. மர்க்கா சொல்லு. முட்டைக்கோஸ் தானே. தமிழ்ல வேணா கேளு நான் சொல்றேன். ஏறும் மாடு. தமிழ் தானே முட்டைக்கோஸ். இங்கிலீஷ்ல கேபேஜ். சாரி இங்கிலீஷ்ல கேபேஜ். தமிழ்ல குழம்பு. இங்கிலீஷ்ல வந்து கேபேஜ். தமிழ்ல வந்து முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸா? என்னது இந்த முட்டை நான் மைனஸ் பண்ண போறேன். இது நல்லா வந்தா மட்டும் வீடியோல போட காட்டாது. எதனாலும் போடுவேன். ஃபர்ஸ்ட் முட்டை நல்லா 3 முட்டை நான் உரிச்சு வச்சிருக்கேன். 3 முட்டை நான் உரிக்க போறேன். வாவ் கோழி குஞ்சு வருது. கை கழுவுனியா? ஐயோ போன வாரம் கழுவுனேனே. இந்த வாரம் கழுவ மறந்து. ஃபர்ஸ்ட் ஹாய் சொன்னியா? ஓ முடிய நீ அடிச்சுக்கிறியா? இந்த முட்டை வர மாட்டேங்குது. அப்படி வரல. வந்துருச்சா? வந்துருச்சு. மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் இல்ல மயோனஸ். இது கட் பண்ணிட்டு மயோனஸ் பண்ண போறேன் இப்ப நானும். இல்ல திடீர்னு இந்த டிஷ்லாம் பண்றதுக்கு உனக்கு எங்க இருந்து ஆர்வம் வந்துச்சு? எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அது காலைல உட்காந்து பார்த்தேன். அதனால எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால இப்ப சமையல் இறங்கிட்டேன். ஓகே சரி என்ன செய்யற? எத்தனை தடவை சொல்லுவது? மோமோஸ் கேட்டேன் நான் ஏற்கனவே. உடம்பு சரியில்லை, மெமரி லாஸ் ஆயிடுச்சோ? தொட்டக்கலன்னா எங்க அம்மா என் அவ்வளவுதான் கொண்டுருவாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு அதான் தொடச்சுக்கிட்டு இருக்கேன். நடிக்கிறா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே. காய்கறியை வெட்டி வச்சாச்சு. வெட்டி வதக்கி எல்லாம் பண்ணியாச்சு. உப்பு போட்டு வதக்கி வச்சுட்டு பெப்பர் போட்டு வதக்கி வச்சுட்டேன். இப்ப சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி
மைதா மாவை எடுத்து நறுக்கும் தேய்க்கணும். அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் 1 மணி நேரமா ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். போய் மைதா மாவை எடுத்து தேய்க்கிற வழியா ஆரம்பம். நல்லா சாஃப்டா இருக்கு. ஒரு ஸ்டஃபிங் வைக்கிறா. ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா மடித்து இட்லி கோப்பையில வேலை வைக்கணும். வேக வைக்கணும். இது வரேன். இந்த இதை காட்டும். இதை காட்ட அது நல்லா இல்லையா? இதை காட்ட போறாங்க. இது வந்து மோமோஸ் இல்ல, கொலக்கட்டை. என்னால எது வருதோ அதெல்லாம் எதாவது செஞ்சு இது நல்லா ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் உனக்கு ஆல்ரெடி சொல்றேன். ஓகே ஓகே, செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிடுறேன். செஞ்சு முடிச்சுட்டு வேக வைக்கும் போது காட்டுறேன், வச்சுட்டு கடைசி சாப்பிடும் போது காட்டுறேன்.